பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ். அலா யாசீன் ஹபீபில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஜஅல்னா மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் பேரருளும் பெரும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், உம்மத்தினர்கள், வருகை தந்துள்ளோர், வரவேற்கின்ற அத்தனை பேர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. சிறப்பான இந்த மஜ்லிஸுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, எனக்கு முன்னாலும் பின்னாலும் முறை நிகழ்த்திய சங்கைக்குரிய சகோதர ஆலிம் பெருமக்களே, வருங்கால சமுதாயத்தினுடைய தூண்களாக இருக்கும் மாணவ கண்மணிகளே, சிறப்பு வாய்ந்த இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய இமாம் அவர்களே, ரொம்ப விரிவாக பெயர்களை எல்லாம் சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை. ஏனென்றால் ஒவ்வொருத்தரையும் அழைக்கின்ற போதே ஹசரத் முஸ்தாக் ஹசரத் அவர்கள் ஹசரத் 10 நிமிஷம் 10 to 15 நிமிஷம் என்று சொல்லியே அழைத்தார். எப்படி முகமது மீரான் மிஸ்பாஹி, ஃபைசுல் பாரி, பிலாலி, அப்படி இப்போ பிலாலி பாக்கவின் இருக்குல்ல, அதே மாதிரி மீரான் ஹசரத் 10 to 15 நிமிஷம், சிராஜ் ஹசரத் 10 to 15 நிமிஷம் என்று சொல்லியே அழைத்ததுனால நேரத்தை இங்கே எல்லோருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு சலாத்தை சொல்லி தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் களத்திலே அரசியல் சம்பந்தமாக எத்தகைய வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள், அரசியலை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகையிலே அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தலைப்பை தரப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயணங்களில் மிக முக்கியமான பயணம் 2 பயணம். ஒன்று ஆன்மீக பயணம், இன்னொன்று அரசியல் பயணம். ஆன்மீக பயணம் என்பது மெஹராஜுடைய பயணம். அரசியல் பயணம் என்பது இந்த உலகத்தை அதிகாரத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு பயணம். இந்த ஆன்மீக பயணம், மெஹராஜுடைய பயணம் இருக்கிறதே, அதற்கு பின்னால் தான் இஸ்லாத்தினுடைய அனைத்து கடமைகளும் அனைத்து வணக்க வழிபாடுகளும் நம் சமுதாயத்துக்கு கிடைத்தது. தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது? மெஹராஜுடைய பயணத்தில். அதைத் தொடர்ந்து நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத் போன்ற கடமைகளும் ஏனைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வழிகாட்டுதல்களும் அதற்கு பின்னால் தான் ஆயத்துக்களாக இறங்கியது. மக்காவிலே இருந்த 10 வருட காலம் சட்டதிட்டங்கள் சம்பந்தமான வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக எந்த விதமான உத்தரவுகள் அவ்வளவாக வந்ததில்லை. ஆனால் எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து வந்தார்களோ அதற்கு பின்னால் தான் இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட அனைத்து சமுதாய சட்டங்களும் வணக்க வழிபாடுகளும்
அனைத்து கடமைகளும் நமக்கு தரப்பட்டது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆக அந்த மெஹராஜுடைய பயணத்துக்கு பின்னால் மார்க்கம் முழுமை பெற்றது. அன்றைக்கு தொடங்கிய தொழுகையிலே தொடங்கிய அந்த கடமை அரஃபா பெருவழியில் நின்று இன்றைய தினம் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி என்று சொல்லும் வரை அப்படி மார்க்கம் முழுமை பெற்றது. அதற்கு தொடக்கமாக இருந்து மெஹராஜுடைய பயணம். இரண்டாவது பயணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயணத்திலே அரசியல் பயணம். அது என்ன பயணம் என்று சொன்னால், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த பயணம். அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு பின்னால் தான் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அதிகாரம் கிடைத்தது. எனவேதான் மதீனாவிற்குள்ளே நுழைகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜஅல்னா மின் லதுன்க சுல்தானன் நசீரா, அதிகாரத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். ஏனென்று சொன்னால் அதிகாரம்தான் ஒரு சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை கூட்டக்கூடியது. அதிகாரம், அரசியல் பலம்தான் ஒரு சமுதாயத்தை வாழ வைக்க முடியும். அரசியல் பலம்தான், அதிகார பலம்தான் சமுதாயத்தினுடைய எல்லா உரிமைகளை பெற்றுத்தர முடியும் என்பதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் பலத்தை, அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்குரிய ஒரு பயணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணம் அமைந்திருந்தது என்பதனால்தான் மதீனாவிற்கு சென்ற பின்னால் தான் இந்த இஸ்லாம் ஆளக்கூடிய ஆட்சி கட்டளையிலே அதிகார இடத்துக்கே வந்தது என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தார்களோ அதற்கு பின்னால் தான் அங்கே பள்ளிவாசல் என்று நமக்கு முதலாக கிடைத்தது. அரசியல் பலம் நமக்கு கிடைத்த பின்னால் தான் பள்ளிவாசல், முதல் பள்ளிவாசல் இஸ்லாத்தில் மஸ்ஜிதே குபா, ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸா அலா தக்வா. 10 வருட காலம் மக்காவிலே இருந்தபோது மஸ்ஜித் கிடைக்கவில்லை. ஆன்மீகம் கிடைத்த நேரத்திலே மஸ்ஜித், அரசியல் பலம் கிடைத்த பின்னால் தான் மதீனாவில் நமக்கு முதலாக ஒரு மஸ்ஜித் கிடைத்தது என்பது மட்டுமல்ல, அரசியல் பலம், அதிகார பலம் கிடைத்த பின்னால் தான் சுமார் 12 கல்வி நிறுவனங்களை நிறுவ முடிந்தது என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். மக்காவிலே இருந்த காலத்திலே அந்த ஹிஜாஸ் மாகாணத்திலே 10 லட்சம் மக்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த நேரத்திலே 10 லட்சம் பேர் ஹிஜாஸ் மாகாணத்திலே இருந்தார்கள். ஆனால் 10 வருட காலம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு சஹாபாக்களும் உழைத்த உழைப்பினுடைய அந்த உழைப்பின் பரிசாக கிடைத்தது என்ன தெரியுமா? வெறும் 500 பேர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 13 காலம் மக்காவில் இருந்தார்கள். அந்த 13 காலத்தில் வெறும் எத்தனை பேர் கிடைச்சாங்க? 500 பேர்கள் தான் கிடைத்தார்கள். அரசியல் பலம், அதிகார பலம் கிடைத்த பின்னால் மதீனாவிலே 10 வருஷ காலம் இருந்தார்கள். ஆனால் அதற்கு பின்னால் தான் இஸ்லாம் அப்படியே பாலைவனம் கடந்து, மைல்கள் கடந்து, கிலோமீட்டர்கள் கடந்து அது எல்லா பக்கம் வியாபித்து சென்றதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே அரசியல் பலம் என்பது, அதிகார பலம் என்பது சமுதாயத்திற்கு மிக முக்கியமானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பயணத்தின் வாயிலாக இந்த உம்மத்துக்கு அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள், எடுத்து காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, திருக்குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம், யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹன்னாஸ். இந்த 2 வசனங்களும் திருக்குர்ஆனிலே நிறைய வருகிறது. எங்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு வந்து வருகிறதோ கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், அந்த வசனங்கள் எல்லாம் மதீனாவிலே இறங்கது. யா அய்யுஹன்னாஸ் என்று எங்கே எல்லாம் வருகிறதோ அவைகளெல்லாம் பெரும்பாவிலே மக்காவிலே இறங்கியது. ஆக மூமீன்களுக்கு ஈமானுடைய அந்தஸ்தை பெற்று தந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அரசியல் பலத்துக்கு பின்னால் தான் கிடைத்தது. அதிகார பலத்துக்கு பின்னால் தான் மூமீன்களுக்கே யா அய்யுஹல்லதீன ஆமனு என்கின்ற அந்த அடைமொழி சொல்லி அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களை என்று அழைப்பதற்குண்டான ஒரு அழைப்பை பெற்றுத்தந்தது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, ஆக அருமையானவர்களே, அரசியல் பலம் என்பது சாதாரண பலம் அல்ல. எப்பொழுது இந்த சமுதாயத்திற்கு அரசியல் பலம் இல்லாமல் ஆகுமோ, அந்த அரசியல் பலத்தை, அதிகார பலத்தை இந்த சமுதாயம் இழந்து விடுமோ, அப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயம் அதல பாதாளத்துக்கு சென்றுவிடும். அரசியல் பலம் என்பது சாதாரண பலம் அல்ல. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, சையதுனா அபூபக்கர் சித்திக் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இருந்து ஹிலாஃபத்துடைய ஆட்சி காலம் வரை எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தை முஸ்லிம்கள் ஆண்டிருக்கிறார்களோ, வரலாற்றிலே சொல்கிறார்கள்,
இஸ்லாமிய மன்னர்கள் இதுவரை 1240 ஆட்சியாளர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக ஹிலாஃபத்துடைய ஆட்சி, உமையாக்களுடைய ஆட்சி, அப்பாசியாக்களுடைய ஆட்சி, உஸ்மானியா ஹிலாஃபத் என்று பல்வேறு ஹிலாஃபத்துகள் இஸ்லாமிய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சாம்ராஜ்யங்கள் எல்லாம் உலகத்திலே இருந்த நேரத்திலே முஸ்லிம்களுடைய எப்படி இருந்தது தெரியுமா? உலகத்திலே எல்லோரும் முஸ்லிம்களை மதித்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? நிறவிக்கு போய் பாருங்க. நிறவியிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அந்த நிறவியில சுதந்திரத்துக்கு முன்னால் 1916 ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு. அங்கே பிரச்சனை வந்தபோது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அன்றைக்கு உலகத்தினுடைய ஹிலாஃபத்தாக இருந்த துருக்கி தான் அன்னைக்கு உலகத்துக்கே ஹலீஃபா. உலக முஸ்லிம்கள் எல்லாம் அதையெல்லாம் அமீராக பின்பற்றி அங்கிருந்து தான் அனைத்து கட்டளைகளும் உலகத்துக்கெல்லாம் வந்து கொண்டிருக்கும். எனவே துருக்கிக்கு ஒரு மெசேஜ் போயிடுச்சுன்னு சொன்னா உலகமே பயப்படும். முஸ்லிம்களை கை வைப்பதற்காக, முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு செய்ய வேண்டும் என்றால் பயந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே கொடியின் கீழ், ஒரு தலைமையின் கீழ் இந்த உலக முஸ்லிம்கள் இருந்தார்கள். அதுதான் துருக்கியினுடைய ஹிலாஃபத். 1914 அந்த காலங்களிலே இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்திலே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனையை அன்றைக்கு ஆட்சியாளராக இருந்த அந்த ஆங்கிலேயரிடத்தில் எடுத்து சொல்லி அதன் மூலமாக அங்கே துருக்கிக்கு தெரியப்படுத்தப்பட்டது. துருக்கியினுடைய ஹிலாஃபத்தில் இருந்து இங்குள்ள ஆட்சியாளர்களுக்கு வந்தது, இந்த கிராமத்தில் எங்க சமுதாய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், உடனே கவனியுங்கள் என்று சொல்லப்பட்டு அதற்கு பின்னால் அந்த பிரச்சனை சமாதானம் சரி செய்யப்பட்டது என்கின்ற வரலாறு நம்ம வெங்கரூப போக வேண்டியதில்லை, இந்த நிறவிலே இருக்கக்கூடிய இந்த ஊரிலே நடந்த சம்பவமாக நாம் பார்க்கிறோம். எதற்காக சொல்கிறேன்? எப்பொழுதெல்லாம் அரசியல் பலத்திலே இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் இருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயம் கண்ணியமாக வாழ்ந்தது, தலை நிமிர்ந்து இருந்தது. எப்பொழுது அரசியல் பலத்தையும் அதிகார பலத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க வந்தார்களோ, இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயம் அனைத்தையும் இழந்து வழி தெரியாமல், திக்கு தெரியாமல், திசை தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களை, ஆக அரசியல் பலம், அதிகார பலம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எந்த அளவுக்கு நாம் இந்த அரசியல் பலத்தையும் அதிகார பலத்தையும் நாம் வலுப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இன்னைக்கு என்ன அரசியலா, அது சாக்கடை, நமக்கு எதுக்கு, அதெல்லாம் சாக்கடைங்க, நமக்கு எதுக்கு என்று நாம் சொல்லுகிறோம். சாக்கடை சாக்கடை என்று சொல்லியே, அரசியல் பேசாதீர்கள் என்று சொல்லியே ஒரு தலைமுறையை அரசியல் அறிவற்றவர்களாக நாம் ஆக்கி கொண்டிருப்பதுதான் வேதனையான விஷயம். நாளை நமக்காக வேண்டி ஆட்சி செய்யக்கூடியவர்களை யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு இல்லா சமுதாயமாக இன்றைக்கு இளைய சமுதாயம் நம்முடைய பிள்ளைகளிலே வந்து கொண்டிருப்பதுதான் வேதனையான விஷயம். யாருக்கு பின்னால் செல்ல வேண்டும், யாரை தலைமையாக இருக்க வேண்டும், யாரிடத்தில் ஆட்சி ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற தெளிவு அடுத்த தலைமுறைக்கு இல்லையே என்கின்ற ஒரு வேதனை நமக்கு இருக்கிறது. அருமையான பெருமக்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் பலத்தையும் அதிகார பலத்தையும் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே எப்படி உருவாக்கினார்கள்? 16 வயது உள்ள ஒரு இளைஞரை ஒரு படையினுடைய தளபதியாக ஆக்கினார்கள். 21 வயது உள்ள சஹாபியை மிகப்பெரிய ஒரு படைக்கு, மிகப்பெரிய ஒரு தேசத்துக்கு ஜனாதிபதியாக அனுப்பி வைத்தார்கள், கவர்னராக அனுப்பி வைத்தார்கள் என்கின்ற வரலாறுகள் எல்லாம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலே நமக்கு அரசியல் தேவையில்லை, அரசியல் பேச வேண்டாம், அரசியல் நமக்கு எதுக்கு என்று ஒதுங்கி 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 பேசக்கூடியவர்களுக்கும் திரை போட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த விழிப்புணர்வு இல்லாத, அரசியல் ஞானம் இல்லாதவர்களாக ஆக்கியதனுடைய பின் விளைவுதான் இன்றைக்கு அவரை பார்த்தா மட்டும் போதும், அவரை பார்த்தா மட்டும் போதும், நான் அந்த நிலைமையை செத்து போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி புர்கா போட்டு சொல்லக்கூடிய ஒரு கன்றாவித்தனமான நிலைகளை எல்லாம் நம் கண் முன்னால் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, ஆக அருமையானவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்துக்கு மட்டும் முன்மாதிரி அல்ல, அரசியலிலும் முன்மாதிரி. இந்த சமுதாயத்திற்கு அரசியல் வேண்டும், அதிகாரம் வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு அரசியலும் அதிகாரமும் வேண்டும் என்பது மட்டுமல்ல, கடமை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்றார்கள். 1986 இங்க இருக்கக்கூடிய பெரிய மக்களுக்கெல்லாம் தெரியும் ஷாபான் வழக்கு. யாருக்கெல்லாம் தெரியும்? பெரியவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஷாபான் வழக்கு இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. ஷாபான் வழக்கு தெரியும் தலைவரை? எல்லா ஷாபான் வழக்குனா என்ன? ஷரியத்தின் மீது மிகப்பெரிய ஒரு துரோகம் இழைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் சொன்ன போது, அப்ப
அப்ப நாங்கெல்லாம் ஓதிட்டு இருக்க மர்சாவில் அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே மாற்றி அமைத்தது எது தெரியுமா? நம்முடைய அதிகார அரசியல் பலம் தான். அன்றைக்கு இருந்த பிரதமரை சந்தித்து விடிய விடிய பாராளுமன்றம் நடந்தது. நம்முடைய மரியாதைக்குரிய மருகும் அல்லாமா உமர் ஃபாரூக் தாவூதி ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுடைய கபரை விசாலப்படுத்துவானாக அவர்கள் குறிப்பெடுத்து கொடுத்து பனாத்வாலா சாஹிப் அவர்கள் ராஜீவ் காந்தி இடத்துல எடுத்து சொல்லி ஷரியத் என்பது சாதாரண விஷயம் அல்ல என்பதை எடுத்து சொல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே மறுநாள் பாராளுமன்றத்திலே மாற்ற முடிந்தது என்று சொன்னால் அந்த அதிகார பலமும் அரசியல் பலம் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அருமையானவர்களே, ஆன்மீகத்துக்கு மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி அல்ல, அரசியலுக்கு முன்மாதிரி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அரசியல் என்றால் என்ன, நாம் அடுத்து யாரை தலைமையாக ஏற்க வேண்டும், யாரிடத்தில் நம்முடைய ஆட்சியை கொடுக்க வேண்டும். கதறுகிறோம். இன்னும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியாது. எவ்வளவு பெரிய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. பீகாரிலே நடைமுறைப்படுத்தப்பட்ட அதே வாக்குரிமை சட்டத்தை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முந்தா நாள் சட்டம் சொல்லி ஏற்றிருக்கிறார்கள். பீகாரில் என்ன நடந்துச்சு? யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கிறதோ அந்த ஓட்டுக்களை எல்லாம் வாக்குரிமையை பறித்து யாரெல்லாம் நமக்கு ஓட்டு போட மாட்டான், இவன் வாக்கு தூக்கு, இவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான், அவனுடைய ஓட்டை எடு என்று எல்லாருடைய வாக்கையும் எடுத்து இன்றைக்கு பீகாரிலே மிகப்பெரிய துரோகம் செய்வதை போன்று தமிழகத்திலும் அந்த வேலையை தொடங்கிவிட்டார்கள். இதை நாம் விழிப்புணர்வோடு எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்திலே கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்கு இன்னொரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அருமையான பெருமக்களே, அரசியல் பலமும் அதிகார பலமும் எந்த அளவுக்கு நாம் வலுப்பெறுகிறோமோ அந்த அளவுக்குத்தான் நம் சமுதாயத்தையும் அடுத்த தலைமுறையும் நம்மால் காப்பாற்ற முடியும். எனவே போராடி கொண்டே இருக்கிறோம். முத்தலாக்குக்கு போராடினோம், சிஏக்கு போராடினோம், தொடர்ந்து போராடுகிறோம். இப்பொழுது வக்ஃபுக்கு போராடி கொண்டே இருக்கிறோம். ஒரு நாட்டினுடைய தூண்களாக இருக்கக்கூடியது 4: ஜனநாயகம், அரசியல், நீதிமன்றம், பாராளுமன்றம். 4ம் தான் நாட்டினுடைய தூண்கள். ஆனால் எங்கு போனாலும் நமக்கு பாதகமாக சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே எவ்வளவு விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அரசியல் பேசாதே, அது ஒரு சாக்கடை, அது நமக்கு அவசியம் இல்லை என்று சொல்வோம் என்றால் நாளை இந்த நாட்டினுடைய அடிமைகளாக இருப்போம் என்பதை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு அறிவிப்பையும் நான் இன்றைக்கு சொல்லிக் கொள்கிறேன். வக்ஃபு சம்பந்தமாக 2025 வக்ஃபு திருத்த சட்டம் சம்பந்தமாக நீதிமன்றம் சமீபத்தில் இடைக்கால தீர்ப்பு ஒன்று தந்திருக்கிறது. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்து அந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி முஸ்லிம் பர்சனல் போர்டு அவர்கள் சார்பாக டெல்லியிலே நவம்பர் 14ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாடு தழுவிய அளவுக்கு அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லிம்களின் சார்பாகவும் நாடு தழுவிய அளவிற்கு மிக போராட்டம் நடக்கிறது. துஆ செய்யுங்கள், வாய்ப்பு இருந்தால் கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய அரசியல் பலத்தையும் அதிகார பலத்தையும் எந்த அளவுக்கு நாம் வலுப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இன்றைக்கு நாமும் நாளை நமது தலைமுறையும் சிறப்பாக வாழும் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.